வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் பயிற்சி 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/2x-1 < 6க்கு கண்டு தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுக. இதோட முதல்ல தீர்வு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இடைவெளி குறியீட்டில் நம்ம எழுதலாமா? முதல்ல பாருங்க, கொடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். என்ன இருக்கு? 1/2x-1 < 6. இதை கொஞ்சம் நம்ம தகுந்த மாதிரி மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? இது வகுத்தில் இருக்க அங்கே போன பெருக்கலாமா வருமா? 1 < 6 இங்கே வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 2x - 1 6 பெருக்கில் இருக்கு, அங்கே வந்தால் வகுத்தில் மாறுமா? இப்போ 1/6 < 2x - 1. இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. இது எந்த பக்கம் எழுதுங்க? என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 2x - 1 < 1/6. பாருங்க, இந்த வாய் இருக்குல்ல, எதை பார்த்துருக்கு? மாடுலஸை பார்த்துருக்கு. அதேமாதிரி மாடுலஸ் பார்த்து இருக்கணும். சரியா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் x - a r அப்படின்னா நமக்கு x - a < -r ஒரு ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா x - a < r ஒரு ஆன்சர் வரும். 2 ஆன்சர் வரும். சரியா? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. எதுக்கு? கிரேட்டதன் வந்தாலே. சரியா? இங்கே என்ன இருக்குது? கிரேட்டதன் இருக்குது, இங்கே கிரேட்டதன் r இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது இந்த கிரேட்டதன் மட்டும் போட்டால் போதும். இந்த r இந்த கோடு இருக்கு இல்லையா, இதை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், x - a இந்த 2x - 1 less than minus r ஓட மதிப்பு என்ன? 1/6. ஏன்னா இங்கே கீழே கோடு இல்லை, அதனால் இந்த கோடு நம்ம போடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், x - a என்ன? 2x - 1 greater than r ஓட மதிப்பு என்ன? 1/6. சரியா? இந்த கோடு பதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா? கணக்கில் இந்த கோடு இருந்தால் தான் இந்த கோடு இங்கே போடணும், இல்லை போடக்கூடாது. கோடு இல்லாமல் மட்டும் எடுத்துக்கிடணும். இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். 2x < -1/6 + 1. அதுக்கடுத்து பாருங்கள், இது பை 1ன்னு அர்த்தம். 2x குறுக்கு பெருக்கு எடுங்க. ஓர் 6 குறுக்க பெருங்க. ஓர் 1 -1 + ஓர் 6. அதுக்கு அடுத்தது x ஆறில் 1 கழிச்சா 5/6. இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். சரியா? அப்போ பாருங்க, x < 5/12. இது ஒரு மதிப்பு. அதுக்கடுத்து இப்போ இதை நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள், 2x < 1/6 இது -1 இங்கே வந்தால் +1 மாறும். x < r குறுக்கு பெருக்கில் எடுங்க. ஓர் 6 2x போட்டுங்க. சரியா? ஓர் 6 குறுக்கு பெருக்குங்க. ஓர் 1 + ஓர் 6. x ஏற்கனவே 6 இருக்குது, இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். 6 1 கூட்டினா 7. அப்போ x < 7/12. இதை இடைவெளி குறியீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன செஞ்சோம்? ஒரு நம்பர் லைன் எண் கோடு வரைஞ்சிருவான். இந்த பக்கத்தில் +∞, இந்த பக்கத்தில் -∞. நமக்கு என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். 5/12 7/12. அப்போ முதல்ல இந்த இடத்துல 5/12 இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல 7/12 இருக்கும். இப்போது நமக்கு 5/12 விட சிறியது. அப்போ 5/12 இதான் நமக்கு என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். 7/2 விட பெருசுன்னு அந்த பக்கம் இருக்கும். இடைவெளி குறியீட்டில் எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், தீர்வு என்ன அப்படின்னா, தீர்வு -∞ எது வரைக்கும்? 5/12 வரைக்கும். மைனஸ் விட 5/12 வரைக்கும். -∞ வராது. அதனால் இந்த பிராக்கெட் இது என்ன? ஓப்பன் பிராக்கெட், திறந்த இடைவெளி. 5/12 வராது, ஏன்னா லெஸ் தேன். அப்போ இது என்ன தான்? ஓப்பன் பிராக்கெட் தான். அடுத்துங்க வாங்க, 7/12 ∞ வராது, 7/12 வராது, கிரேட்டர் தான். சரியா? பாருங்கள், 2 இடைவெளி இருக்குது. இந்த 2 இடைவெளிக்கு சேர்ப்பு. இந்த இடத்துல என்ன செய்யணும்? யூனியன், சேர்ப்பு நம்ம போட்டுக்கணும். இதான் என்னது? நமக்கான தீர்வு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.